ஓகே, ஐம் பேக் வித் அனதர் வீடியோ கைஸ். இன்னைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். நியூ கேப் அலர்ட். இதுக்கு மேலாம் கேப் வராது. ஒரு வேளை நான் நாளைக்கு இன்னொரு கேப் வரும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நான் வாங்கினதே 2 கேப்பு. ஒரு 2 கேப்புக்கு 440 ரூபா கேட்டாங்க. உடைய மனசே கஷ்டமாயிடுச்சு. அதனால இன்னொரு கேப்லாம் வராது. இன்னைக்கு வந்து குயிக் செஷன். என்னன்னா கிட்டத்தட்ட ரெஸ்ட் டே. ஆனால் ரெஸ்ட் டே நான் விட மாட்டேன். மேக்ஸிமம் இந்த வீடியோ ஜானர் போயிட்டுருக்கனால என்னோட கோல் பார்த்தீங்கன்னா 290 வீடியோஸ் நான் போடணும் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே. ஓகேவா? என் யூடியூப்பில் வியூஸ் வருது வரல, மானிட்டைஸ் ஆகுது ஆகலை, இதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது. நான் ஆரம்பித்ததே வந்துட்டு 290 வீடியோஸ் போட்டு ஆகணும் இந்த வருஷத்துக்குள்ளே. கன்சிஸ்டன்சினா என்னென்னு அவங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இந்த ரெஸ்ட் டேயில் என்ன பண்ணுவேன்னா, ரெஸ்ட் டே தான் நமக்கு வந்து ஆப்ஸ் அண்ட் ஃபோராம் டே. இந்த 2 மட்டும் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ குயிக் செஷன் தான். அப்புறமேட்டு நான் போட்ட ஒர்க் அவுட்டுக்கு வெயிட்டாக எங்கேயோ சில்லறை வாங்கின மாதிரி எனக்கு நடுமுதுகு இந்த இடம் கரெக்டாக பயங்கரமாக வலிக்கிறது. ஸோ அது ரெக்கவர் ஆகணும். உங்களுக்கு இன்னொரு மேட்ரு என்ன சொல்லித்தரணும்னு இன்றைக்கி வந்தேன்னா, கார்டியோ. எல்லாருமே வந்து கார்டியோ பண்ணணுன்றது தான் நான் சொல்ல வரேன். கார்டியோ ஏன் பண்ணணும்? இப்போ நீங்கள் ஜிம்முக்கு வரீங்க, வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்க, மசிலில் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுவே கார்டியோன்றப்ப ஹார்ட் மசிலை ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க் அவுட் தான் கார்டியோ. கார்டியோனா என்ன? நீங்கள் என்ன டைப் ஆஃப் கார்டியோனாலும் பண்ணலாம். வாக்கிங், ஸ்பீட் வாக்கிங், ஜாகிங், ஸ்விம்மிங். ஆனால் கார்டியோ பண்ணணும். நீங்கள் ஹார்ட் எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறீங்களோ உங்களோட வெயிட் ட்ரைனிங் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஃபேட் லாஸில் இருக்கீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பல்க் பண்ணுறப்பே நான் கார்டியோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப முக்கியம். கார்டியோ வந்துட்டு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். சயின்டிஃபிக்கலாக ப்ரூவனான ஃபேக்ட் இதுதான். ஸோ நீங்கள் ஜிம் போகாத பர்சனாக இருந்தாலும் கார்டியோ வந்து நீங்கள் எங்கேனாலும் பண்ணலாம். மாடியில் பண்ணலாம், என்ன நடந்துக்கிட்டே ஃபோன் பேசலாம். ஸோ முடிஞ்சளவு மூவ் ஆகுங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. அப்புறமேட்டு என் ஃபஸ்ட்டு மீல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓட்ஸ், பால், பனானா. ஆனால் நான் அவசரப்பட்டேன். எனக்கு பால் ஆக்சுவலாக பிடிக்காது. டேஸ்ட் வைஸும் சரி, நான் கேலரிக்காக எடுத்தேன். சரி 3000 கேலரி ஒரு நாளைக்கு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு எடுத்தேன். ஆனால் ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி திம்முன்னு இருந்துச்சு. எனக்கு அது சாப்பிட்டு 2 hours ஆகிருக்கு டைஜஷன் ஆகுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பிளாட் ஆன மாதிரியே இருந்து இப்போ தான் நான் ஜிம்முக்கே வந்தேன். ஓகே, நான் அங்கே யாரை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்கு. கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஏன்னா அதிகமாக என்ன பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா அப்படி பார்த்துட்டே இருப்பேன். யாரையும் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். சேர் போட்டாச்சு. ஸோ ஒர்க் அவுட் கேன்சல் போல். சீபம், பாடி பில்டர், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் பார்க்கும்போது ஓகே அவங்கள மாதிரி பைசெப் வேணும் அப்படின்னு நினைப்போம். நானுமே அந்த மாதிரி யோசிச்சு வந்தான். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு அவங்களோட காம்படிஷன், அவங்களோட காம்படேட்டிவ் சொசைட்டி, அவங்களுக்குன்னு ஒரு ஜோன் இருக்கனால அவங்க ஸ்டெராய்ட்ஸோ இல்லை என்னமோ ஆர்டிஃபிஷியலாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் நேச்சுரலாக அந்த எய்ம் வச்சு வரலைன்னா டிமோட்டிவேட் ஆகி ஜிம் குவிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எய்ம் வைக்காதீங்க. இன்றைக்கி என் பைசெப் இப்படி இருக்கா, என் பைசெப் இருக்கிறதே டம்மி. சொன்ன மாதிரி நேச்சுரலை விட, அதாவது நேச்சுரல் நல்ல கெப்பாசிட்டியில் இருக்கவனை விட இந்த கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப இதுவாக தான் இருக்கும். ஸோ நான் இதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் பார்ப்பேன். அடுத்த வாட்டி நான் என் பைசெப் பார்க்கும்போது ஓகே போன வாட்டிக்கு இந்த வாட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க, உங்களை நீங்கள் காம்படிட்டிவாக எடுத்துக்கோங்க. போனதுக்கும் இந்த இதுக்கும் மட்டும் ப்ராக்ரெஸ் பாருங்கள். அதே தான் நான் இந்த வாட்டி பண்ணுறேன் என் யூடியூப் லைஃப்லையும். நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தால அதில் ஒன் ஆஃப் த சஜஷன் வந்து நீங்கள் ஏன் இதை ஷார்ட் வீடியோவாக போடக்கூடாது, 20 மினிட்ஸ்க்கு ஏன் போடுறீங்கன்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு இது பிடிச்சிருக்கு. 20 மினிட்ஸ் டாக்குமெண்ட் பண்ணிடுறேன். மேபி இந்த 290 வீடியோஸ்க்கு அப்புறம் நான் போடலை அப்படின்னா இந்த 290 வீடியோஸ் நான் ஃப்யூச்சரில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. 20 மினிட்ஸ் நான் எல்லா டீட்டெயிலிங்கும் வச்சுருப்பேன். நான் பேசிக்கிட்டு இருக்கிறது, கிண்டல் பண்ணுறது, கலாய்க்கிறது, பாடுறது, நடக்கிறது, ஓடுறதுன்னு எல்லாமே இருக்கும். ஸோ எனக்காகன்னு நான் பண்ணுற மாதிரி ஒரு 80 to 90% எனக்காக தான் பண்ணுறேன். 10% வந்து ஓகே என்னை பார்க்குற என் தங்கச்சியாக இருக்கட்டும், ஊரில் என் தங்கச்சிங்க பார்ப்பாங்க. அப்புறமேட்டு நான் என்ன பண்ணாலும் பார்ப்பாங்க. ஸோ பார்க்குற ஃபேவரட் பர்சன்ஸ், தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இவங்க பார்க்குறவங்களுக்காகன்னு இந்த 10% ஒதுக்கியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் பேச ஆரம்பித்தேன். இல்லைனா என்னோடய மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா நான் 100% பேசவே மாட்டேன், பேசவே கூடாது. நான் பாட்டு வரோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், போகிறோம், இதுதான் இந்த வீடியோஸில் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் பேச ஆரம்பித்தது என் மக்களுக்காக. ஓகே, அவ்வளோதான். சரி, ஆப்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஆப்ஸ் பெருசாக எதுவும் போட மாட்டேன். க்ரன்ச்சஸ், லெக் ரைஸ் மூமெண்ட், இந்த 2 போதும் உங்களோட ஆப் ஓவரால் டார்கெட் ஆகும். உங்கள் பாடி, அப்பர் பாடி மூவ் ஆகிற எல்லா மூமெண்ட்டுமே அப்பர் ஆப்ஸ் 4 பேக் இருக்குல்ல, இந்த ஏரியா டார்கெட் பண்ணுறோம்.
உங்கள் கால் எதுக்கெல்லாம் மூவ் ஆகுதோ அது எல்லாமே உங்கள் லோவர் ஆப். இந்த 2 தான் உங்கள் இதிலே இருக்குது. ஆப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிரன்ச்சஸ் இதுலேயே எனக்கு லோட் ஆகிடும். ஸோ இது 2 பண்ணிவிட்டு ஃபோர் ஆர்முக்கு போயிடலாம். ஓகே, ஸ்டார்ட் கைஸ். ஓகே, ஆப்ஸோட ஃபஸ்ட்டு செட் கிரன்ச்சஸ். ஆப்ஸும் ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் தான் ட்ரெயின் பண்ணணும். வெயிட் அதிகமாக தான் இருக்குது. இருங்க நான் முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூப்பர் ஹீரோ லேண்டிங். ஓகே, ஆப்ஸோ வந்து ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோடில் தான் ட்ரெயின் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஆப்ஸோ ஒரு சாதா மசில் தான், எல்லா மசில் மாதிரியும் அதுவும் ஒரு மசில். நீங்கள் பாட்டுக்கு நான் பாடி வெயிட்லேயே பிளாங்க் பண்ணுறேன், இது பண்ணுறேன், எல்லாம் ஓகே. அது வந்து உங்கள் கேலரிஸ் பர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆனால் மசில் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எனக்கு இப்போ பைசப் வேணும்னு சொல்லிட்டு வெறும் கேலிஸ்தனிக்ஸ் மாதிரி ரிவர்ஸ் புல்லப் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், கெப்பாசிட்டி கிரிப் ஸ்ட்ரென்த்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசில் மாஸ் ரொம்ப கம்மியாக தான் போடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வெயிட் வச்சே ட்ரெயின் பண்ணுங்கள். வார்ம் அப் ரொம்ப முக்கியம். நான் இதுக்கு முன்னாடி லைட் வெயிட்டில் வார்ம் அப் பண்ணிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வார்ம் அப் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கம்மியான வால்யூமும் ட்ரெயின் பண்ணுங்கள். போட்டு அடித்து நவுத்தாதீங்க. நான் எல்லா ஆப் ஒர்க்கோடு போட போகிறேன். மவுண்டன் கிளைம்பர், வேறு என்னென்ன இருக்குது, இந்த கேபிள் க்ரன்ச்சஸ்ஸு, பெஞ்ச் க்ரன்ச்சஸ்ஸு, நான் வந்து வேறு என்னென்ன இருக்குது, இந்த லெக் ரைஸு எல்லாமே நான் போடுவேன். எனக்கு ஆப்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னாவும் ஒர்க் கம்மி தான். நீங்கள் கார்டியோ பண்ணுற கணக்கு வந்துடும். ஸோ ஃபேட் பர்ன் பண்ணுறது அது வேறு ஒரு மைண்ட் செட் போயிடுவீங்க. அது வெயிட் ட்ரைனிங்லேயே வராது. ஸோ வெயிட் ட்ரைனிங்கிறப்ப லோட் பண்ணி பண்ணுறதுலேயே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு பாடி வெயிட்டு ஒரு லோடு இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். இது ஒன்றும் செகண்ட் செட்டு கிடையாது, இது 4th செட்டு. ஏன்னா ரெண்டு வாட்டி போட்டேன். நடுவில் ஒரு வாட்டி வந்து பேட்ரி இஷ்யூ வந்துருச்சு. அது பேட்ரி ஹீட்டட் அப் டு யுவர் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 2வது செட்டு ஊற்றிக்கிச்சு, எடுக்கலை. 3வது செட் எடுத்தேன். 3வது செட் எடுக்கும்போது அவன் அந்த ட்ரைபாட் லைட்டாக இப்படி பெண்ட் ஆகிட்டான் போல். நான் கவனிக்கவே இல்லை. என் முட்டி மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த பொசிஷனில் இருந்தேன். வெறும் என் குவாட் மசில் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். நான் ஆப் க்ரன்ச் போட்ட மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ 4வது செட்டு. இப்போவும் நான் தெரியலன்னா எனக்கு தெரில, முடிஞ்ச அளவு ஆங்கிள் வச்சிட்டேன். ஸோ இதை முடிச்சிட்டேன்னா லெக் ரைஸ் போடணும். நான் ஆக்சுவலாக மைண்ட்லேயே வச்சுருந்தது க்ரன்ச்சஸ் 3 போடணும், லெக் ரைஸ் 2 போடணும், ஆப்ஸ் முடிச்சிருவேன்ட்டுன்னு. ஆனால் 4 க்ரன்ச்சஸ் போட்டிருக்கேன். லெக் ரைஸ் ஹேங்கிங் லெக் ரைஸ், எக் ரைஸ்ன்னு எனக்கு வருது. நோ எக் ரைஸ் டியூரிங் பல்க். ஓகே, ஓகே, கிட்டத்தட்ட ஃபெயிலியர். அப்போ ஃபெயிலியர் இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஃபெயிலியர் கிடையாது. ஏன் ஃபெயிலியர் போகலைன்னா நான் ட்ரையும் பண்ண பயம். எனக்கு கிராம்ப் ஆகும். எனக்கு யூஸ்வலாக ஆப்ஸ் ட்ரெயின் பண்ணுறப்ப ஈஸியாக கிராம்ப் ஆகிடும் எவ்வளோ தான் ஹைட்ரேட்டடாக இருந்தாலும். ஸோ கிராம்ப் ஆகிடுச்சுன்னா அப்புறமேட்டு எனக்கு அப்புறமேட்டு ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது. ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகிட்டு ஆப்ஸே ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவு ஃபெயிலியர் கொண்டு போனால் போதும். அதனால மசில் வளராதா அப்படின்னா அப்போவும் மசில் வளரும். நான் ஃபெயிலியர் ப்ரொமோட்ஸ் மோர் மசில் ஃபைபர் டியர். அப்புறமேட்டு நீங்கள் ப்ரோட்டீன் கொடுக்குறப்ப இன்னும் நிறையா க்ரோ ஆகும். அதனால தான் ஃபெயிலியர் எல்லாத்துலேயும் ட்ரெயின் பண்ண சொல்கிறேன். ஸோ அவள் தான் ஹேங்கிங் லெக் ரைஸ் போகும். ஹேங்கிங் லெக் ரைஸ். ஆக்சுவலாக இத்தனை நேரம் நான் ரெக்கார்ட் பண்ணதுலேயே இந்த கிளிப்பில் தான் நான் வந்து மூஞ்சோட ஒரிஜினல் கலர் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இந்த லைட் இருக்குல்ல, அதாவது என் ஆப்போசிட்லேருந்து அடிக்கிறது நேச்சுரல் சன்லைட். இது ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கேருந்து எனக்கு இந்த ஜன்னல் வழியாக வெளில பார்க்கும்போது தான் தெரியும். சாரி, பஸ் சவுண்ட் கேட்டுச்சான்னு தெரில. ஓகே, நான் இப்போது இல்லை, நான் ஈவினிங் 4:30 5 அந்த காலேஜ் முடிகிற டைம் இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் வீட்டுக்கு எல்லாம் வர டைமுக்கு வந்துட்டு ஒரு வாட்டி இந்த இடத்துல, அதான் இங்கேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நான் இப்போ இல்லை, ஆனால் இது ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். எனக்கு என் கூட சீனியர் செட் ஆஃப் ஆளுங்கள்லாம் இங்கே இருந்தாங்க. அப்போது நான் அப்புறம் அவங்கெல்லாம் இங்கே வந்து ஆப்ஸ் ட்ரெயின் பண்ணப்போ பார்த்துட்ருக்கோம் அந்த ஜன்னல் வழியாக. இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்குது. இந்த 2 வீட்டிலேருந்து ஆக்சுவலாக இந்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு, அந்த வீட்டிலேருந்து ஒரு பையன். 2 பேரும் இந்த டைமுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. 2 பேரும் ஈச் அதர் பார்த்துட்டே போயிடுவாங்க, இப்படியே பார்ப்பாங்க. இப்படி தான், இப்படியே லிட்டரலாக அந்த பையன் நின்றுருப்பான், அந்த பொண்ணு ஒன்றுமே இருக்காது, அந்த பொண்ணு இப்படியே தான் நின்றுருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நின்று பார்த்துக்கினே இருப்பாங்க. அவங்க பாட்டு ஒரு 20 மினிட்ஸ் பார்ப்பாங்க, அவ்வளோதான், போயிடுவாங்க. இது என்ன கான்செப்ட், என்னடி இது அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்துட்ருப்போம். நான் இங்கே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கப்போ அது சடனாக பார்த்தது. அந்த பையனோட லுக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஓன்லி சி மை கோல்ஸ், ஐ டோன்ட் பிலீவ் இன் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்ஸை பார்க்குறதுக்காக ஒரு குரங்கு ரீலில் ஒன்று பார்த்துட்ருக்கோம். இப்படி அந்த மாதிரி அப்படியே இப்படி ஏதோ பார்த்துட்ருப்பான். அந்த பொண்ணுமே அசைய மாட்டான். அவங்க பாட்டு பார்ப்பாங்க, 20 மினிட்ஸ் முடிஞ்சிடும், ஓகே டைம் அப் கிளம்பு அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவாங்க. ஸோ அது ஒரு ஹோல்சமான டேஸ். அதனால தான் அது நான் வந்து இப்போ சொன்னேன். இந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஓகே, நான் தூக்கில் தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்கேன். என் கால் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். போதும். ஆக்சுவலாக என் லைஃப்பில் நான் அதிகமாக ஃபெயிலியர் ட்ரெயின் பண்ணாத ஒரே மசில் குரூப்னால் ஆப்ஸ் தான். இதில் வெயிட்டும் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து ட்ரெயின் பண்ணுறது ஓல்ட் ஸ்கூல் பாடி பில்டிங் ஜிம். ஸோ எங்கே வெயிட் ஆட் பண்ணுறேன்னே தெரியாது. காலில் ஒரு நாள் டம்பிள் வச்சுட்டு இப்படி போட்டேன். கால் தூக்கும்போது டம்பிள் பல்ட்டி வச்சிச்சு அந்த சைடில், என் கால்லேருந்து ஸ்லிப் ஆகி. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு வந்துச்சு. அதனால் டம்பிள் ஹேங் பண்ணுறது இல்லை, என் பாடி வெயிட்லேயே ட்ரெயின் பண்ணுவேன். இப்போ சொல்கிறேன், ஏன் இவ்வளோ கவுண்ட்ஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவ்வளோ கவுண்ட் போட்டிங்கன்னா இப்படி மூச்சு தான் வாங்கும். உங்கள் மசில் அதிகமாக டார்கெட் ஆச்சு. ஆனால் எனக்கு டார்கெட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் செட் ஓவர்லோடில் ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ எப்படியும் லைட்டாக மூவ்மெண்ட் இருக்கும்போதே ஆப்ஸ் டார்கெட் ஆகிடும். உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது, இந்த செட்டுக்கு முன்னாடி நான் அதை அவுத்தேன்ல, ரோப்பை கழட்டும் போதே எனக்கு ஆப்ஸ் கிராம்ப் ஆகிடுச்சு. ஒர்க் அவுட் போடுறப்பாவில் அவுத்துட்டு கீழே குனிஞ்சி இது வைக்க போகும்போது அப்படியே கிராம்ப் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு வாரமாக உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இப்போ தான் வந்தேன். ஓகே, ஒன் மோர். ஓகே, கடைசி செட் ஆஃப் ஆப். இதுக்கப்புறமேட்டு ஃபோராம் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபோராம் ரொம்ப முக்கியம் எனக்கு. ஃபோராம் ரொம்ப வாங்கிடுச்சு இப்போலாம். லாஸ்ட் செட் ஆஃப் லெக் ரைஸ் உங்கள் பார்வைக்கு முன் சமர்ப்பிக்கப்படுகிறேன். கீழே போடாமல் கொடுத்துருமா. இது என்ன படத்தோட டைலாக்னு சொல்லுங்கள். சொல்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். வலிக்குது உண்மையிலே. நான் முடிச்சுட்டு பம்பில் காட்டுறேன் என் ஆப்ஸ் பம்ப் ஆகிருக்கா அப்படின்னு. மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப ஹைட்ரலைஸ்ட் ஆகிட்டேன். இந்த வாட்டர் கண்டென்ட் இன் மை பாடி இன்க்ரீஸ்டு பிகாஸ் ஆஃப் பல்கிங். நான் நிறையா கார்ப் லோட் பண்ணுறதுனால ஈஸியாக ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வருது. ஃபேட் கிடையாது, வாட்டர். ஸோ எங்கெல்லாம் டெஃபினேஷன் தெரிஞ்சுதோ அங்கெல்லாம் எனக்கு இப்போது வாட்டர் ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஐயோ பேசுன அளவுக்கு என்னால் போட முடியல. ஆனால் ஏன்னா பம்ப் ஆகிடுச்சு. எனக்கு அப்படியே இடிக்குது. எனக்கு தொப்பை கிடையாது, அதே மாதிரி சிக்ஸ் பேக்கும் துண்டாக தெரியும்னு கிடையாது. ஆனால் இடிக்குது. இப்போது பைசப் ஃபுல்லாக பம்ப் ஆகிடுச்சுன்னா உங்களால் ஷோல்டர் தொட முடியாது, அந்த மாதிரி இடிக்கும். ஸோ அது மாதிரி இது இடிக்குது. ஓகே, ஃபோராம் போகலாம். இடிக்குதுன்றீங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபோராம். ஆக்சுவலாக ஃபோராம் தெரியலண்ணா. ஓகே, ஃபோராமில் என்னென்ன இருக்குன்னா, இந்த லோவர் ஏரியா, அப்புறமேட்டு அப்பர் ஃபோரம். ஓகேவா, இதுக்கு வந்துட்டு சிம்பிள் தான். லோவருக்கு உங்கள் ரிஸ்ட்டு கீழே போகணும், அப்பருக்கு மேலே வரணும்.
இந்த 2 வெரைட்டி போட்டாலே உங்கள் ஃபோர் ஆர்ம் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நான் லோவருக்கு இந்த மாதிரி ஒரு வெரைட்டி போடுறேன். நான் ஏன் ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணலன்னா புரியாது பாதி பேருக்கு. இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஐயோ இவ்வளோ இருக்கா, இதெல்லாம் தெரியாமல் நம்ம இப்படியே ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு பயம் வரும். அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை. பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. என் ஃபோரம் வேறு தெரியுதானே எனக்கு தெரில. ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி புஷ் பண்ணுறப்ப மேலே ஒன்று இருக்குப்பாங்க, அது அப்பர் ஃபோராமு, இது கீழே இருக்கிறது லோவர் ஃபோராம். லோவர் ஃபோராமுக்கு ரிஸ்ட் எப்படி பண்ணணும், பேசிக்காக சிம்பிள் தான். நீங்கள் கை இப்படி ஆட்டும் போதே உங்களோட இது தெரிஞ்சிடும், ஃபிங்கர்ஸ் அது மூவ் பண்ணுறப்பவே ஃபோராம் இது. ஸோ இவ்வளோ தான். இது மேலே வந்துச்சுன்னா அப்பர் ஃபோராமு, கீழே ஸ்குவீஸ் ஆகிறப்போ லோவர். ஸோ ஃபஸ்ட்டு லோவருக்கு வந்து நான் கேபிள் கேர்ள்ஸ் மாதிரி தான் இது கேர்ள் பண்ணுறோம். ஓகே, ஒன் மோர். அதுக்கப்புறமேட்டு அப்பர் ஃபோராமுக்கு போயிடலாம். ஏன்னா ஃபோராம்லாம் நீங்கள் அதிகமாக ட்ரெயின் பண்ணணுன்னு அவசியம் இருக்காது. ஏன் அதிகமாக ட்ரெயின் பண்ண தேவையில்லைன்னு கேட்டிங்கன்னா, மற்ற செஸ்ட்டாக இருக்கட்டும், லேட் புல் டவுன், ஷோல்டர்ஸ் எது எடுத்தாலுமே நீங்கள் ஃபோராம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ப்ரியாரிட்டைஸ் அதிகமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீக்காக இருக்கிறப்ப நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே, பெஸ்ட். ஓகே, கேர்ள்ஸ் நான் இன்னொரு செட் ட்ரெயின் பண்ணிட்டேன். இந்த இன்னர் பீஸ் ஆஃப் ட்ரைசப்க்கு ஃபோராமுக்கு. இப்போது அப்பர். ஓகே, இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. வெறும் போஸ்ட் பார்த்துட்டு போகணும். இதெல்லாம் ஒரு ஒர்க் அவுட் ப்ரோ, ஃபோராம் ஆப்ஸு இதெல்லாம் வேறு ட்ரெயின் பண்ணுறீங்களா அப்படின்னீங்கன்னா அதையும் ட்ரெயின் பண்ணணும். அதையும் நீங்கள் ஒரு ஈக்குவல் மசிலாக யூஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கேற்ற வால்யூம், நம்பர் ஆஃப் செட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இப்போது மொத்த கிளாஸுக்குமே மேகி கொடுத்து உங்களுக்கு மட்டும் ஒருத்தர் கொடுக்காமல் விட்டாங்க, நீங்கள் மட்டும் நான் அவங்க கண்டுக்காமல் விட்டேன்னா எவ்வளோ கோச்சிப்பீங்க, எவ்வளோ மனதளவில் பாதிக்கப்படுவீங்க. அதே மாதிரி தான் உங்கள் ஃபோராமும் ஆப்ஸும். ஸோ அவங்களுக்கும் மேகி கொடுங்க. அதுங்க நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க ஃப்யூச்சரில். ஓகே, சிம்பிள் தான். வெறும் அப்பர் மூமெண்ட். இது 6 kg டம்பிள். ஒன்றும் ஸ்குவீஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி இல்லாமல் கூட நீங்கள் வெறும் ஸ்பேம் பண்ணலாம் அப்படியே பட்டுன்னு. ஏன்னா உங்களுக்கு வெறும் அந்த ஹீட்டு தான் தேவை. ஃபோராம் மசில் நல்லா இருக்கிறப்ப நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். பெஞ்ச் புஷ் பண்ணுறப்ப சப்போர்ட் பண்ணுவாப்பில். எல்போ ஜாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் வலிக்காது. ரிஸ்ட்டு பார்த்துக்கும். சாரி, லேடிஸ் வாய்ஸில் வருது. ஓகே, இன்னொரு செட்டு. இதை முடிச்சுட்டு கிளம்பலாம். இதை முடிச்சுட்டு போஸில் ஒன்றும் இல்லை, ஆப்ஸும் ஃபோராமும். ஓகே, பம்ப்டு ஆப்ஸ் வந்துட்டு ரொம்பலாம் ஆப்ஸ் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே அரைக்குறையாக இருக்கப்போ தான் நான் பல்கே ஆரம்பித்தேன். இப்போ வந்துட்டு வாட்ரு வேறு ஃபுல்லாக இருக்குன்றப்ப சுத்தமாக இருக்காது. ஃபோராம் இங்கே ஒரு செப்பரேஷன் இருக்குல்ல, இந்த மசில் தெரியுதா, லைட் ஓவராக இருக்கா? இந்த செப்பரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுவும் வேறு ஏரியான்றது. இந்த போனோட குழி இருக்குது இங்கே, இதுக்கப்புறம் தான் இந்த மசில் வருது. ஸோ அவ்வளோதான் ஃபோராமே. எப்படி இங்கே ஒரு இது வருதா, அப்புறம் அதே மாதிரி இங்கே ஒன்று வரும் மேலே. இவ்வளோ தான் ஃபோராம் அண்ட் ஆப்ஸ் பம்ப். ஸோ த செஷன் இஸ் எண்டட். அவ்வளோதான். நாளைக்கு வந்துட்டு ஸ்ப்ளிட்டு மாற்றுறேன். ஆக்சுவலாக இது சொல்லணும்னு நினச்சேன். என் மூஞ்சியில் வேறு கண்ணாடியோட இது இருக்கான்னு தெரில. ஓகே,
செஸ்ட்டு ஃப்ரண்ட் டெல்ட் சைட் டெல்ட் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. பேக்கு ரியர் டெல்ட் ட்ரெபீசியஸ் ஷோல்டர்ஸ் லெக்ஸ் ஆர்ம்ஸ் லெக்ஸ் எச்சு தப்பாக வளர்றேன். ஓகே, செஸ்ட்டு ஃப்ரண்ட் டெல்ட் சைட் டெல்ட், அப்புறமேட்டு பேக் ரியர் டெல்ட் ட்ரெபீசியஸ். ஸோ ஷோல்டருக்கு தனி டே கிடையாது. ஆர்ம்ஸ், அப்புறமேட்டு லெக்ஸ், அப்புறம் ஆப்ஸ் அண்ட் ஃபோர் ஆர்ம். இந்த 5 நாள் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன் பல்க் முடிகிற வர. ஒரு சிலருக்கு பிடிக்கும் பார்க்க, ஒரு சிலர் கண்டிப்பாக காண்டாவீங்க, என்னடா நீ டெய்லி பண்ணதே பண்ணிகிட்ருக்கேன்னு. ஆனால் நான் என் கன்சிஸ்டன்சிக்காக ஆரம்பிச்சிருக்கேன். மேபி உங்களுக்கும் இன்ஸ்பயர் ஆகலாம், என்ன இவன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஒர்க் அவுட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஆரம்பிச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஐம் ஹாப்பி. ஏன்னா வியூஸ் போகுது, 30 வியூ வந்தாலும் 30 பேர் என்னை பார்க்குறீங்க அப்படின்றப்ப என் மைண்டில் என்ன இருக்குன்னா, 30 பேர் என் கண்ணு முன்னாடி நிற்கிறப்ப எப்படி இருக்கும், 30 பேர் நான் என்ன பண்ணுறேன்றதை அப்படி பார்த்துட்டு நிற்கிறாங்க. மொத்த ஜிம் 30 பேர் என் ஜிம்மில் நின்னாங்கன்னா முடிஞ்சு, ஜிம்மே ஃபுல்லு. ஸோ அப்படி பார்க்கும்போது எவ்வளோ மாசாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பல்கோட எண்டில் பாருங்கள், போக போக இன்னும் மூஞ்சி, ஏற்கனவே எனக்கு மூஞ்சி வீங்க ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, என் மூஞ்சி தெரியுதா? சாரி, மூஞ்சி தெரியுது ஏஞ்சி. ஓகே, இது வாட்டர், இது டப்புன்னு போட்டுரும். ஆனால் இதுக்கு மேலே ஃபேட்லாம் கொஞ்சம் போட ஆரம்பிக்கும். ஸோ மூஞ்சும் வீங்கும், முடி வளர்ந்துடும். எனக்கு தெரிஞ்சு இதே ஹேர் ஸ்டைலெல்லாம் இருக்காது, 100 நாளில் எவ்வளோ முடி வளருமோ வளர்ந்துடும். அவ்வளோதான். டேக் கேர், ஹேவ் ஃபன், பூம்.